ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பாகம் பிரிக்கிறதுல தான் எவ்வளவு சண்டை வருது தெரியுமா? அக்கா தங்கச்சிங்களுக்குள்ள சண்டை. ஏன்னு கேட்டால், அக்காவுக்கு மட்டும் 20 பவுன் போட்டு கட்டி கொடுத்தாங்க, எனக்கு போட்டது 10 பவுன் தான். ஒரு பெண் சொல்லுது, உங்கள் அக்காவை படிக்க வைக்கலாமா, வேறு யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க, உன்னை நல்லா படிக்க வச்சு வேலை வாங்கி கொடுத்துருக்காங்க, அதனால தான் கொஞ்சம் குறைவாக போட்டிருக்காங்கன்னா யார் ஏற்றுக்கிறாங்க? அண்ணன் தம்பி பேச்சுவார்த்தை இல்லாமல் இருக்காங்க. இங்கே இருக்கிற யாரும் எந்த அண்ணன் தம்பி பேசாமல் இருக்காங்களோ தெரியாது. எவ்வளோ இடங்கள்ல பேச்சுவார்த்தை இல்லாமல் இருக்கிறாங்க. ஏன்னு கேட்டால், எங்கள் அப்பா சம்பாதிச்சு வச்ச சொத்துல அண்ணன் என்னை ஏமாத்திட்டாரு, அல்லது தம்பி என்னை ஏமாத்திட்டாரு. அது நல்லா ரொம்ப அதிகமாக வேலை போகிற அந்த பிளாட் அவர் எடுத்துக்கிட்டு ஒன்றுத்துக்கும் உதவி இல்லாத இந்த இடத்த எனக்கு கொடுத்தாரு. அந்த வீடு லட்சமாக போகும், இது 1000 2000க்கு போகாது. அப்படிப்பட்டதை எனக்கு கொடுத்துட்டாரு. அப்பா நிறைய பேங்க்ல பணம் வச்சிருந்தாங்க, அங்க கடன் கொடுத்து வச்சிருந்தாங்க, இங்க வச்சிருந்தாங்க, எல்லாத்தையும் தம்பி எடுத்துக்கிட்டான், அல்லது அம்மா எல்லாத்தையும் எடுத்து தம்பிகிட்ட கொடுத்துட்டாங்க. பாருங்கள், இதெல்லாம் நடக்கிறது. பேச்சுவார்த்தை இல்லாமல் இருக்கிறார்கள். இன்னும் வெறுப்பை வைராக்கியங்களை சுமந்து கொண்டே இருக்கிறார்கள். உங்களே இன்றைக்கு கேட்டு பாருங்கள். சிறு பிள்ளைகளா இருந்தாலும் கூட அப்படித்தான். அக்காவுக்கு அப்படி செஞ்சாங்க, இது ஏன் தான் இந்த ஊர்ல பிறந்ததோ தெரியலையே அப்படின்னு சின்ன பிள்ளைய திட்டுகிறார்கள் சில பேர். ஏன்னா எல்லா அன்பும் அக்கறையும் பெரிய பிள்ளைக்கே இருந்தது, இப்ப இன்னொன்னு ஏன் பிறந்ததே தெரியவில்லையே என்று திட்டுகிறார்கள் சில பேர். நம்ம ஆண்டவர் இயேசுவிடம் அப்படித்தான் நீ பெரிய போதகர் ராபி, என்னுடைய சொத்தை பங்கிட்டு கொடு அப்படின்னு சொல்லி என்னுடைய அண்ணங்கிட்ட சொல்லுங்க ஆண்டவரே, போதகரே என்று கேட்கிறார். உடனே இயேசு, நான் வரமாட்டேன், எல்லாம் வரமாட்டேன், நான் எனக்கு அந்த வேலை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேராசை கொண்டு இருக்கிறார்கள். ஆண்டவரிடம் கேட்டவனுடைய உள்ளத்தில் இருக்கிற பேராசையை ஆண்டவர் பார்த்தார். எல்லா சண்டை சச்சரவுக்கும் காரணம் என்னவென்றால் பேராசை தான். பொருட்களை, பணத்தை அதிகம் சேர்த்து வைத்திருப்பதால் உங்களுக்கு வாழ்வு வந்து விடாது என்று சொல்லிவிட்டு அவர்களுக்கு ஒரு கதையை சொல்லி இந்த பாடத்தை புகட்டுகிறார் ஆண்டவர் இயேசு. எத்தனையோ பாட்டு, காசே தான் கடவுளடா, அந்த கடவுளுக்கு தெரியும், அந்த பாட்டை எடுத்துக்கிறாங்க. இப்போ இன்னும் நல்ல நல்ல பாட்டெல்லாம் இருக்கு. என்ன அது? காசு பணம் வந்தா வேஷம் சில மாசம், சில பேருக்கு பாசம் சில மாசம் தான் இருக்கும். காசு பணம் வந்தா எல்லாத்தையும் மறந்து போய் விடுகிறார்கள். நம்ம சொல்றது உண்டு, we eat to live, not live to eat. நம்ம சாப்பிடுறது எதுக்குன்னா வாழறதுக்காக. சில பேர் வாழறதே சாப்பிடுறதுக்காகன்னு இருக்கிறாங்க. புரியுதா? அதே போலதான் சில பேர் காசு பணம் சம்பாதிக்கணும் வாழறதுக்காக. ஆனா என்ன, சில பேர் எப்படி வாழ்வதே காசு பணம் சம்பாதிப்பதற்காக என்று இருக்கிறார்கள். பணம் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில தேவைதான். ஆனால் அதை விட அதிகமாக இறைவன் தேவை, உறவுகள் தேவை என்பதை நாம் இன்றைக்கு புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் சொன்ன கதையை பாருங்கள். ஒரு பெரிய விவசாயம் செய்யற ஒரு பெரிய பணக்காரன் இருந்தான். நிறைய நிலம் இருந்தது அவனுக்கு. அந்த வருஷம் என்னன்னா, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தினால நிறைய விளைச்சல், நன்றாக விளைந்திருந்தது. உடனே அவனுக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்னவென்றால், எங்க இந்த தானியத்தெல்லாம் சேர்த்து வைக்கிறது, இந்த கோதுமையை எல்லாம் எங்கே நான் சேர்த்து வைப்பது, இடம் இல்லையே. அதைத்தான் அவன் நினைத்தான்.
உடனே தனக்குத்தானே அவன் பேசிக் கொள்கிறான், எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியும், என்னுடைய களஞ்சியம் அதெல்லாம் இடிச்சிட்டு ரொம்ப பெருசா கட்டுவேன், அதுல எனக்கு கிடைத்த எல்லா விளைச்சலையும் சேர்த்து வைப்பேன். சேர்த்து வச்சுட்டு அவன் என்ன சொல்லுவான், ரிலாக்ஸ், இளைப்பாறு, உண்டு குடித்து மகிழ்ந்திரு, என்ஜாய் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிக் கொள்வேன் என்று அவன் சொன்னான். இந்த ஒரு 3 வசனத்துல 8 தடவை 9 தடவை என்ன சொல்லியிருக்கு, நான் என்ன செய்வேன்னு தெரியும், நான் எனக்கே சொல்லிக் கொள்வேன், என்னுடைய களஞ்சியம், என்னுடைய கோதுமை, என்ஜாய் பண்ணு நான் சொல்வேன், நான் 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 என்று 8 தடவை 9 தடவை சொல்லியிருக்கு பாருங்க. அவன் அவனை பற்றி தான் நினைத்தான், வேறு யாரை பற்றியும் நினைக்கவே கிடையாது. இப்படி சொல்லி கொண்டிருக்கும் போதே கடவுள் அவனுக்கு சொல்றாராம், அட முட்டாள், இன்றைக்கு ராத்திரியே உன் உயிர் போகும்போது நீ சேர்த்து வச்சதெல்லாம் யாருக்கு போய் சேரும்? இன்னைக்கு ராத்திரியே உன்னுடைய உயிர் போக போகிறது, நீ சேர்த்து வைத்தது யாருக்கு போகுமோ தெரியவில்லையே. உடனே இயேசு சொல்கிறார், கடவுள் முன்னிலையில செல்வம் சேர்த்து வைக்காமல் இந்த உலகத்தார் முன்னிலையிலே செல்வராக இருப்பவர்களால் எந்த பிரயோசனமும் இல்லை. பாருங்கள், கடவுள் முன்னிலையிலே செல்வம் சேர்த்து வைக்காமல் இந்த உலகத்தார் முன்னிலையில பாருங்கள் எவ்வளவு பிரச்சனைகள். சில பேருக்கு நிறைய காசு பணம் இருக்கு, ஆண்டவரை தேடவில்லை, நிம்மதி இல்லை, தற்கொலை செய்து கொள்கிறார்கள். இன்னும் சில பேருக்கு நிறைய காசு பணம் இருக்கு, உடல்நிலை சரியில்லை, சாப்பிட முடியாது, அங்க போக முடியாது, ஒண்ணுமே செய்ய முடியாது. காசு பணம் ஓரளவு தேவை. இந்த மனுஷனை பொறுத்த வரைக்கும் அவன் என்ன செஞ்சிருக்கணும், இறைவா உனக்கு நன்றி என்று இறைவனுக்கு அவன் நன்றி சொல்லி இருக்க வேண்டும். இறைவனுக்குரிய காரியத்தை அவன் செய்திருக்க வேண்டும். தேவையில் இருக்கின்ற சகோதர சகோதரிகளை அவன் பார்த்திருக்க வேண்டும். ஓரளவு கோதுமையாவது அவன் விற்று ஏழைகளுக்கு அவன் கொடுத்திருந்திருக்க வேண்டும். அவன் அப்படி செய்யவே கிடையாது. அவன் செய்யாததை பாருங்கள். ஆகையினால்தான் அவனை முட்டாள், அறிவிலே தனக்கு தானே சொல்லிக் கொள்கிறான், கடவுளே இல்லை, கடவுளே இல்லாதவர் போல அவன் நடந்து கொள்கிறான். பாருங்கள், இப்படி இருக்கலாமா? இன்றைக்கு ஆண்டவர் நம்ம எல்லாரையும் பார்த்து கேட்கிறார். இந்த முதல் வாசகத்திலே கூட அதைத்தான் கேட்டோம். எல்லாம் வீண், மனிதர் சேர்த்து வைப்பதெல்லாம் வீண், கடவுள் முக்கியம், இறைவனோடு நாம் கொண்டிருக்கிற உறவு முக்கியம், தேவையில் இருக்கின்ற சகோதர சகோதரிகளுடைய கஷ்டங்களை நீக்குவது முக்கியம். இதை நாம் தெரிந்து கொள்ளாமல் அதிகமாக தேடும் போது கடைசியாக என்ன நடக்க போகிறது? சில பேர் வாழ்வதை பார்த்தால் இவர்கள் எல்லாம் 200 வருஷம் வாழணும்னு நினைக்கிறாங்களோ, 300 வருஷம் வாழணும்னு நினைக்கிறாங்களோ என்றெல்லாம் சேர்த்து வைப்பதை பார்த்தால் அப்படித்தான் நினைக்க தோன்றுகிறது. ஒரு பெரிய பணக்காரன் தானா, அவன் தன்னுடைய அக்கௌண்டன்ட் கிட்ட கேட்டான், இவ்வளவு நிலம் இருக்கு, பேங்க்ல இவ்வளவு பணம் இருக்கு, இவ்வளவு நகை இருக்கு, இத்தனை வீடு இருக்கு, இதெல்லாம் என்னுடைய வாழ்நாளுக்கு போதுமா? உடனே அவர் எல்லாத்தையும் அக்கௌண்ட்லாம் பார்த்துட்டு சொன்னாராம், அதெல்லாம் போதும், எந்த கஷ்டமும் வராது. சரி, ஒரு வாரம் கழிச்சு அவருக்கு நிம்மதி இல்லை. ஏன்னா 4 பிள்ளைங்க இருக்காங்க, என்னுடைய பிள்ளைங்களுடைய வாழ்நாளுக்கு இது போதுமா? பார்த்து சொல்லு, அக்கௌண்ட்லாம் பார்த்து. உடனே அவன் பார்த்துட்டு, உங்க பிள்ளைங்களுடைய வாழ்நாளுக்கும் எல்லாம் போதும், அவ்வளவு சொத்து உங்களுக்கு இருக்கு, கவலைப்படாதீங்க, நிம்மதியா இருங்க. இன்னும் 2 வாரம் கழிச்சு அவன் கேட்டானா, சரி 8 தலைமுறைக்கு பிறகு என்ன ஆகும் நான் சேர்த்து வச்சிருக்க சொத்தெல்லாம்? உடனே அவனுக்கு எரிச்சல் 8 தலைமுறைக்கு பிறகு ஆட்சி மாறும், யாருன்னா கம்யூனிஸ்ட் வந்தா எல்லாத்தையும் நேஷனலைஸ் பண்ணிட்டாங்கன்னா என்ன நடக்கும்னு தெரியாது. ஒரு எர்த்குவேக் வரலாம், பூகம்பம் வரலாம், அல்லது வெள்ளம் வரலாம், அதெல்லாம் நம்ம என்ன நடக்கும்னு தெரியாது.
நீங்க அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா காட்டுல ஒரு முனிவர் இருக்காரு, அவரை போய் பாருங்க. ஆனா போகும்போது சும்மா பார்க்காதீங்க, போகாதீங்க. ஒரு மூட்டை அரிசியாவது அவருக்கு அன்பளிப்பா எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொன்னார். இவர் ஒரு மூட்டை அரிசி எடுத்துக்கிட்டு வேலைக்காரங்கிட்ட எடுத்துக்கிட்டு அங்க போனார். போயிட்டு ஒரு முனிவர் வெளியே வந்து தவம் பண்ணி கொண்டு இருந்தாராம். உடனே இவன் வந்து, முனிவரே உங்களை பார்க்க வந்தேன், பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு அன்பளிப்பா ஒரு மூட்டை அரிசி கொண்டு வந்திருக்கேன், இதை கொஞ்சம் வாங்கிக்கிங்க. உடனே அவர் வந்து சொன்னாராம், கொஞ்சம் பொறு அப்படின்னு சொல்லி தன்னுடைய குடிசைக்குள்ள போயிட்டு வெளியே வந்தாராம். வந்துட்டு, இந்த அரிசி எனக்கு வேணாம், இன்னும் நல்ல அரிசி தான் கொண்டாந்துருக்கேன், ஏன் வேண்டான்னு சொல்றீங்க? இல்ல, அங்க என்னுடைய உதவி ஆள்கிட்ட கேட்டேன், இன்னைக்கு போதுமான அரிசி இருக்குதுன்னு அவன் சொன்னான். இன்னைக்கு போதுமான அரிசி இருக்குன்னு அவன் சொன்னான், அதனால வேண்டாம். என்ன கேட்க வந்தீங்க? கேளுங்க. இவர் என்னத்த கேட்கறது? 8 தலைமுறைக்கு பிறகு தனக்கு என்ன ஆகும், தன்னுடைய சந்ததியாருக்கு என்ன ஆகும்னு கேட்க வந்தாரு. அவர் என்னன்னா, இன்னைக்கு எனக்கு போதுமானது இருக்கு. வெட்கம் தாங்க மாட்டாமல் ஒன்றுமே கேட்காமல் அந்த பணக்காரன் திருப்பி வந்து விட்டான். மிதமிஞ்சிய கவலை. நீங்க என்ன வச்சிருக்கீங்கன்றது முக்கியம் கிடையாது, வச்சிருக்கிறத வச்சு என்ன செஞ்சீங்கன்றது தான் முக்கியம். எவ்வளவு பணம் வைத்திருக்கிறீர்கள் என்பது முக்கியம் அல்ல. வைத்திருக்கின்ற பணத்தை வைத்து இறைவனை சம்பாதித்தீர்களா, உறவுகளை சம்பாதித்தீர்களா, மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டீர்களா என்பதுதான் மிக மிக முக்கியம். ஆண்டவர் அதைத்தான் உணர்த்துகிறார். இன்னும் 16ஆம் அதிகாரத்துல இன்னும் 2-3 வாரம் கழிச்சு வாசிக்க கேட்போம். பணக்காரன் ஏழை லாசர். பணக்காரனிடம் பணம் மட்டும் தான் இருந்தது, நரகத்தை தான் அவன் சம்பாதித்தான். இந்த ஏழை லாசர் மோட்சத்தை சம்பாதித்தான். பாரு, தேவையில் இருக்கின்ற தன்னுடைய சகோதர சகோதரிகளை அவன் உற்று பார்க்கவே கிடையாது. சக்கையுக்கு ஆண்டவர் என்ன சொன்னார்? என்று உனக்கு மீட்பு உண்டாயிற்று. ஏன் ஆண்டவர் அப்படி சொன்னார்? என்னுடைய சொத்தில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன், யாரையாவது ஏமாற்றி இருந்தால் 4 மடங்காக திருப்பி கொடுக்கிறேன். நீ சாகும் போது உன்னுடைய பொருட்கள் கூட வராது, நீ செஞ்ச நல்ல காரியம் மட்டும்தான் கூட வரும். ரெவலேஷன் கடைசி திருவெளிப்பாடு நூல் 14ஆம் அதிகாரத்தில் அதைத்தான் வாசிக்கிறோம். ஆண்டவரில் இறப்போர் பேறு பெற்றோர். அவர்கள் சாகும் போது அவர்கள் செய்த நல்ல காரியம் எல்லாம் அவர்கள் கூட போகும். உன்னிடம் இருக்கின்ற பொருள்கள் இந்த உலகத்தோடு தான் இருக்கும், பகிர்ந்து கொள்ள வேண்டும். பேராசை கொண்டிருக்க கூடாது, பேராசை கொண்டிருக்க கூடாது. இன்னைக்கு யாராவது அப்பா அம்மா என்ன எனக்கு போதுமானது கொடுக்கல, அண்ணன் அதிகமா எடுத்துக்கிட்டான் அல்லது தம்பி அதிகமா எடுத்துக்கிட்டான், அக்காவுக்கு நிறைய செஞ்சுட்டாங்க, தங்கச்சிக்கு நிறைய செஞ்சுட்டாங்க, இப்படிப்பட்ட கவலையோடு இருந்தீர்களானால் அதையெல்லாம் விட்டொழித்து விட்டு மனம் மாறி அவர்களோடு உறவை சரி செய்யுங்கள். எங்க அண்ணன் தானே, என்னுடைய தம்பி தானே, அப்பா அம்மா தானே, என்னுடைய பிள்ளைகள் தானே என்று பெருந்தன்மையோடு வாழ வேண்டும். அப்படி இல்லை என்றால் நம் கிறிஸ்தவர்களாக இருப்பதற்கு அர்த்தமே கிடையாது. இந்த உலக வாழ்க்கை நிலையற்றது. இருக்கும் போது நல்லது செய்து கொண்டே இருக்க வேண்டும், பெருந்தன்மையோடு இருக்க வேண்டும். இன்னும் சண்டை போட்டுக்கிட்டே போறீங்கன்னா இந்த பூசையினால எந்த பிரயோசனமும் கிடையவே கிடையாது. இந்த வருத்தத்தோடு நீங்கள் இந்த ஆலயத்தை விட்டு போக போறீர்கள் என்றால் உங்க அண்ணனை தம்பிய அப்பா அம்மாவை மன்னிக்காம, ஏன்னா அவங்க நிறைய எடுத்துக்கிட்டாங்கன்னா ஆண்டவர் இயேசு உண்மையாகவே வேதனைப்படுவார். இந்த பணக்கார வாலிபன் வந்து கேட்ட போது ஆண்டவர் என்ன சொன்னார்? அவனுக்கு பேராசை இருந்ததை பார்த்துவிட்டு உனக்கு ஒன்று குறைவாய் இருக்கிறது. ஏன்னா பணத்தின் மீது ரொம்ப பற்று அவனுக்கு. உனக்குள்ளதெல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடு, பிறகு வந்து என்னை பின் செல். ஆண்டவரான அன்போடு பார்த்த அவன் என்ன செஞ்சான்? முகம் வாடி வருத்தத்தோடு போய்விட்டான். இன்றைக்கு இந்த இடத்தை விட்டு முகம் வாடி வருத்தத்தோடு நீங்க போகக்கூடாது. மனமகிழ்வோடு சக்கையை செஞ்சது போல மனமகிழ்வோடு கடவுள் பார்த்துக் கொள்வார். என்னை சார்ந்தவர்களிடம், என்னை ஏமாற்றியவர்களிடம் பணம் இருக்கலாம், நிம்மதி இருக்காது, அவர்களுக்கு நல்ல உடல் நலம் இருக்காது. ஆண்டவர் எனக்கு எல்லாவித ஆசீர்வாதங்களோடு எல்லா துன்பங்களையும் ஏற்றுக்கொள்ளுகின்ற சக்தியை ஆண்டவர் எனக்கு கொடுப்பார் என்று ஆண்டவரையே நாம் நம்பி இருக்க வேண்டும். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் அப்படித்தான் ஒரு நிகழ்ச்சி. தொடக்க நூல் புக் ஆஃப் ஜெனசிஸ் 13ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஆபிரகாம் வந்து அண்ணன் மகன்
லோத்தை வந்து கூட கூப்பிட்டுட்டு போனார் கடவுள் அழைத்த போது. போகும்போது சண்டை வருது. அபிரகாமனுடைய வேலை ஆட்களுக்கும் லோத்தினுடைய வேலை ஆட்களுக்கும் சண்டை. ஆடு மாடுகளை மேய்ப்பது. இங்க மேய்க்கணும்ன்றாங்க அவங்க இல்ல இங்கதான் எங்க ஆடு மாடுகள் மேய்க்கணும். இப்படி என்றால் சண்டை வருகிறது. சண்டை வந்த உடனே அபிரகாம் என்ன தெரியுமா சொல்றாரு, லோத்தை பார்த்து, நாம இருந்தா என்ன சொல்லியிருக்கோம், என்னடா என் அண்ணன் பையன் போனா போதுன்னு உன்னை கூட்டிட்டு வந்தேன், ஓடி தொலைஞ்சு போ அப்படின்னு சொல்லி விரட்டி அடிச்சிருக்கோம். ஆனா அபிரகாம் என்ன சொன்னார் தெரியுமா, நீயும் நானும் சகோதரர்கள் அல்லவா, சுற்றத்தார் அல்லவா, உறவினர்கள் அல்லவா, நமக்குள்ள எதுக்கு சண்டை? நீ வலப்பக்கம் போனால் நான் இடப்பக்கம் போகிறேன், நீ இடப்பக்கம் போனால் நான் வலப்பக்கம் போகிறேன். If you go to the right, I go to the left. If you go to the left, I go to the right. எது வேணுமோ எடுத்துக்கோ. choose what you want. I will choose what you do not want. உனக்கு எது வேணுமோ நீ அதை எடுத்துக்கோ. நீ எது வேணான்னு சொல்றியோ அதை நான் எடுத்துக்கிறேன். எத்தனை பேர் இப்படி சொல்லுவார்கள்? உடன் பிறந்தவர்களிடம் சொல்லுவீர்களா, உனக்கு எது வேணுமோ நீ அதை எடுத்துக்கோ, உனக்கு வேணான்னு சொல்றத நான் எடுத்துக்கிறேன். அபிரகாமால் எப்படி இப்படி சொல்ல முடிந்தது? What made Abraham to say this? உடனே லோத் வந்து பார்க்கிறார், கண்ணை விரிச்சு பார்க்கிறார். பார்த்தா இந்த சோதோம் கொமோரா பகுதி தான் ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு, பசுமையா இருக்கு, அதை எடுத்துக்கிறார். உடனே அபிரகாம் தனியா இருக்கும்போது கடவுள் வந்து அவருக்கு ஆறுதல் சொல்வது போல, நீ கவலைப்படாத, நிச்சயமா உனக்கு பெரிய சந்ததியை கொடுப்பேன், உனக்கு ஒரு பெரிய நாட்டை கொடுக்க போறேன் என்று தன்னுடைய வாக்குறுதியால் அவரை தேற்றுகிறார். பாருங்க, கடவுள் இல்ல, கடவுள் என்னை கைவிட்டுடுவார் அப்படின்னு சொல்றவங்க தான் நான் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறேன். வீட்டுல சாப்பாடு போடும்போது கூட எது நல்ல துண்டு எதுவோ ஃபர்ஸ்ட் அதை போய் எடுத்துக்கிறேன். சில பிள்ளைங்க எப்படி கற்றுக் கொடுக்கிறீர்கள்? சில சமயத்துல சில பேர் வந்து காத்திருப்பாங்க, எதுக்கு யாராவது அவங்க ஃபர்ஸ்ட் எடுத்தாங்கன்னா உதவியில்லாத எடுத்து சாப்பிடுவாங்க, நமக்கு வந்து பெஸ்ட்டை வைப்பாங்க அப்படின்னு சொல்லி சில பேர். அப்புறம் எடுத்துக்கிட்டாங்கன்னா அதுக்கு வேற திட்டுறது மற்றவங்க. அப்படி இருக்கலாமா? பாருங்கள், சூஸ், நீ உனக்கு எது தேவையோ அதை தேர்ந்து கொள். இப்படி பெருந்தன்மையாக இருப்பவர்கள் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய சீடர்கள். அத்தகைய வாழ்க்கைக்கு இந்த திருப்பலியின் அருள் உங்களை வழிபடுத்துவதாக. நீங்கள் எல்லாரும் உண்மையாகவே உங்கள் பொருட்களே பெரிது என்று உறவுகளை இழந்து விடாதீர்கள், நண்பர்களை இழந்து விடாதீர்கள், பணத்தை சேர்த்து வைத்து நிம்மதியை இழந்து விடாதீர்கள், உடல் நலத்தை இழந்து விடாதீர்கள். பெருந்தன்மையோடு இந்த திருப்பலியில ஆண்டவர் சொல்வது போல இதை வாங்கி உண்ணுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்க பூசைகளை கேட்டா மட்டும் போதாது, என்கிட்ட இருக்கிறத எல்லாரும் சாப்பிடுங்க, என்னுடைய காசு பலனை நீங்களும் பயன்படுத்துங்கள், அதுதான் அர்த்தம். இதை வாங்கி பருகுங்கள் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் தன்னையே கொடுப்பது போல நம்மையே கொடுத்து வாழ்வதுதான், குறைந்தபட்சம் குடும்பத்தாருக்கு கொடுத்து வாழ்வதுதான் கிறிஸ்துவ வாழ்வு என்பதை உணர்ந்து நாம் விண்ணை நோக்கிய பயணத்தில் தொடர்ந்து செல்வோமாக. ஆமென்.